ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்தோரும். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நக்கீரனை கரை சேர்த்த படலம். திருவிளையாடல் புராணத்திலே இது 53வது படலமாக வருகிறது. செண்பகப்பாண்டியன் என்ற மன்னன் மதுரையை வெகு சீரும் சிறப்புமாக ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த காலகட்டத்தில் தருமிக்கு 1000 பொற்காசுகளை வாங்கி கொடுப்பதற்காக மதுரை சங்கத்தமிழ் தலைமை புலவர் நக்கீரனுடன் இறைவனும் நக்கீரனுக்கும் வாக்குவாதம், தர்க்கம் ஏற்படுகிறது. அதாவது பெண்களுக்கு இயற்கையிலேயே நறுமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத இறைவன் உண்டுங்கிறார், நக்கீரன் இல்லை என்கிறார். வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதால் தான் பெண்களுக்கு நறுமணம் உண்டு, பெண்களின் தலைமுடிக்கு அப்படின்னு வாதம் பண்ணுறார். அது முடிந்த கதை. இதனால் கோபம் கொண்ட சொக்கநாதர் இறைவன் என்ன பண்ணுறாரு, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றம் அப்படின்னு நக்கீரன் சொல்கிறான். ஆகையால் நெற்றிக்கண்ணை திறந்து அக்னி நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியே வருது. அதில் வெப்பம் தாழாமல், அக்னி கண்ணிலிருந்து வரும் வெப்பம் தாழாமல் பொற்றாமரை குளத்திலே விழுந்து விடுகிறான் சாம்பலாகி. இதை செண்பகப்பாண்டியனும் மற்ற அமைச்சர்களும் அவையில் இருப்பவர்களும் பார்க்கிறார்கள். இறைவா, என்ன இது மதுரைக்கு வந்த சோதனை? சங்கத்தமிழ் வளர்த்த மதுரையிலே தலைமை புலவனான நக்கீரனை எங்களுக்கு மீண்டும் கொடுத்துட வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட மன்றாடி கேட்குறாங்க. அப்போ இறைவனும் ஒற்றாமரை குளத்திலே விழுந்து கிடக்கும் நக்கீரன் நலமுடன் எழுந்து வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இறைவன் மறைஞ்சிடுறாரு. இங்கே இந்த செண்பகப்பாண்டியனுக்கு ஒரே சந்தோஷம், நமது சங்கத்திற்கு, தமிழ் சங்கத்திற்கு மீண்டும் தலைமை புலவர் நக்கீரன் கிடைத்து விட்டார் என்று. மேலே வர்றாரு நக்கீரன். ஆனால் நெற்றிக்கண்ணில் இருந்த அக்னி ஜுவாலைகள் நக்கீரனின் உடலில் பதம் பார்க்குது. பூரா வெப்பம் தாக்குறது. அம்மை போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உடம்பு உணுவதும் வெப்பம் தாழாமல் மீண்டும் குளத்தில் போய் குளிக்கிறார், பொற்றாமரை குளத்தில். மேலே வர்றார், திரும்பவும் வெப்பம் தாக்குது. அனலின் தாக்கத்தை தாக்கு பிடிக்க முடியலை. இப்போ நம்ம சித்திரை வைகாசி மாதம் அக்னி நட்சத்திரம் வந்தால் 104, 108, 112 டிகிரியை மதுரையை தாண்டிடுச்சு. பொதுவாக தமிழ்நாட்டிலேயே 112 டிகிரியை போன வருஷம்லாம் தாண்டிடுச்சு. இந்த வருடம் குரோதி வருடம், அதை காட்டிலும் மேலே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆக அக்னி நட்சத்திரத்தையே நம்மளால் தாங்க முடியவில்லை. அக்னியால் எரிக்கப்பட்ட நக்கீரன் எப்படி தாங்குவான்? ஆக பொற்றாமரை குளத்தில் குளிக்கிறான், திருப்பி மேலே வர்றான், உடம்பு பூரா எரியுது, திரும்ப குளிக்கிறார். இப்படியே பொற்றாமரை குழுமை கதி என்று கிடைக்கிறார். இப்போ இங்கே கவியரங்கம், தமிழ் சங்கம், அங்கே நக்கீரனால் போக முடியல. ஏன்னா பொற்றாமரை குளத்தில் விழுந்து கிடக்கிறாரு, எங்கிட்ட தமிழ் சங்கத்துக்கு போகிறது? இது மற்ற புலவர்களுக்கு சங்கடத்தை, வருத்தத்தையும் ஏற்படுகிறது. தலைமை புலவர் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அரசன் இல்லாத சபை எப்படி இருக்கும்? ஒரு பேனா இல்லாத மூடி, அதாவது மூடியில் பேனா இல்லைன்னா எப்படி இருக்கும்? மொட்டையாக இருக்கும். அந்த மாதிரி தமிழ் சங்கத்திற்கு தலைமை புலவர் நக்கீரன் இல்லாமல் கவியரங்கத்தை எப்படி நடத்துவது அப்படின்னு மற்ற புலவர்கள் பூரா கொஞ்சம் வருத்தப்பட்டு இதற்கு என்ன வழி அப்படின்னு கலந்து ஆலோசிக்கிறாங்க. அப்போ இறைவனை நாடுவதே ஒரே வழி. இறைவன் தானே எரிச்சார், அவர்கிட்டயே போய் கேட்டுருவோம் அப்படின்ட்டு மீனாட்சி அம்மன் கோவில் போய் சொக்கநாதர் ஆலயத்திலே மற்ற புலவர்கள் எல்லாம் இறைவனிடம் மண்டியிட்டு மன்றாடி கேட்டுக்கொள்கிறார்கள். இறைவா, அதாவது தமிழ் வளர்த்த தமிழ் சங்கத்திற்கு தலைமை புலவனான நக்கீரனை எங்களுக்கு மீண்டும் நலத்துடன் கொடுக்க வேண்டும். மீண்டும் பழைய உடம்போட எந்தவித வியாதியும் இல்லாமல், உஷ்ணம் இல்லாமல் நலத்துடன் வர வேண்டும். எங்களுக்கு அவரை தந்தருள வேண்டும் அப்படின்னு புலவர்கள் புறம் கேட்டுக்கிறாங்க. சரி, இறைவன் பார்க்கிறார். இறைவன் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற கொள்கையை உடையவர் அல்லவா. இறைவன் பார்க்கிறார், உங்களுடைய தலைமை புலவன் நக்கீரன் எந்தவித நோயற்று பிணியற்று நலமுடன் எழுந்து வருவான்.
உங்களுடைய தமிழ் சங்கத்திற்கு வந்து தலைமையேற்று கவியரங்கத்தை மீண்டும் நலமாக நடத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தலைமை புலவர்கள் பூரா தலைமை புலவர் இங்கே வந்து நக்கீரன் வந்து மீண்டும் தமிழ் சங்கத்துக்கு வந்தாச்சு. மற்ற புலவர்களுக்கு பூரா ஒரே சந்தோஷம். அந்த சமயத்தில் பற்றி இறைவன் ஒரு கவி பாடுகிறார். என்ன கவி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கவிதாஞ்சலி பாடுகிறார் நக்கீரன். அந்த கவிக்கு கையிலை பாதி காலத்தி பாதி அப்படிங்கிற அந்தாதியை நக்கீரன் பாடுகிறார். கையிலை பாதி காலத்தி பாதி என்றால் கையிலையிலே வீற்றிருக்கக்கூடியவர் கைலாசநாதர், இறைவன் சொக்கநாதன். ஆகையால் கையிலை பாதி காலத்தின் பாதி. காலத்தின் பாதி என்றால் ஆண் பாதி பெண் பாதியாக பார்வதிக்கு தனது இடப்பக்கத்தையே கொடுத்தவர் அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயருடன் விளங்குவார். ஆக அங்கே கைலை பாதி காலத்தி பாதி என்ற அந்தாதியை பாடி இறைவனை மகிழ்விக்கிறார். மற்ற புலவர்களும் பார்க்குறாங்க. அவங்களும் நல்ல நல்ல கவிதைகளை பாடி இறைவனின் புகழ் பாடி இறைவனை மகிழ்விக்கிறார்கள். ஏனென்றால் இறைவன் தானே நக்கீரனுக்கு மீண்டும் மீண்டும் உயிர் கொடுத்து நலமுடன் எழுந்து வரச் செய்தார். ஒற்றாமுறை குளத்திலே வீழ்ந்து கிடந்த நக்கீரனை கரையேறச் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் தானே. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருவர் கஷ்டப்பட்டாலும் இறைவன் காலடியில் விழுந்து மன்றாடி வேண்டி விரும்பி அவனுடைய துதிபாடி வழிபட்டு வந்தால் சோதனையான காலங்களை சாதனையாக மாற்றுவார். நல்ல வளத்துடன் வாழ வழி கொடுப்பார் இறைவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நக்கீரனும் இறைவனிடம் வாதம் செய்தான், தர்க்கம் செய்தான். அதற்கு பின்னால் நக்கீரனின் இறைவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து அவர் ஒற்றாமுறை குளத்திலே விழுந்து மீண்டும் இறைவனால் கரை சேர்க்கப்பட்டார் கீரன். இதுவே நக்கீரனை கரை ஏற்றிய படலம் அப்படிங்கிற படலமாக திருவிளையாடல் புராணத்திலே 53வது படலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் உங்கள் ஸ்டோர்.